ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா எஃப்எம்சி அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த கோரஜன் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்செக்டிசைடில் என்ன டெக்னிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது குளோரன்ட்ரானிலிபோல் 8.5% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல். அப்படின்னா இந்த மருந்து வந்து நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த சைடு இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குற மாதிரி தெரியாது. அதுமாதிரி இது வந்து ஒரு திக்கான ஒயிட் சொல்யூஷனாக இருக்கும். அதுமாதிரி இந்த மருந்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது தாவரத்தை அரித்து உண்ணக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கும் புழுக்கும் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணால் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து ஐபிஎம்னு சொல்கிறாங்க, அதாவது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைக்கு இந்த மருந்து வந்து ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். எப்படின்னா இந்த மருந்து வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பூச்சிக்கோ இல்லைனா ஒரு புழுவுக்கோ மட்டும் கேட்கக்கூடியது கிடையாது. புழு பூச்சி இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து கேட்கக்கூடியது தான். அதனால் இந்த மருந்தை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைன்னு சொல்கிறாங்க. இந்த மருந்தை நம்ம எந்த ஒரு பயிருக்கு ஸ்ப்ரே கொடுக்கும்போதுமே பயிர்களில் ஏற்படக்கூடிய புழு பூச்சி தாக்குதலை வந்து இந்த மருந்து நல்லாவே கட்டுப்படுத்தும். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எந்தெந்த புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஸ்டெம்போரன்னு சொல்லக்கூடிய தண்டு துளைப்பானுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி டெர்மைட்டுன்னு சொல்லக்கூடிய கரையானுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி பாட்பாரன்னு சொல்லக்கூடிய காய் துளைப்பானுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி புழுக்களில் வந்து எந்த ஒரு புழுக்களோட பாதிப்புக்குமே இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது காய் புழுவாக இருந்தாலும் சரி, இல்லைனா கொண்டை புழு இருந்தாலும் சரி, இல்லைனா குருத்து புழுவாக இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மக்காச்சோள பயிரில் ஏற்படக்கூடிய இந்த படைப்புழு தாக்குதல்னு சொல்லுவாங்க, ஆர்மி வார்ம்ஸ், இந்த புழுக்களோட தாக்குதல் ஏற்பட்டாலும் சரி, அப்படி இல்லைனா சாதாரணமாக பச்சை தன்மை வந்து மரங்கள்லேயோ இல்லைனா செடிகள்லேயோ கூடும்போது இந்த பச்சை புழு தாக்குதல் ஏற்படும். இந்த மாதிரி பச்சை புழுக்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த ஹேரி கேட்டர்பில்லர்னு சொல்லக்கூடிய கம்பளி பூச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வகையான புழுவுக்குமே இந்த மருந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மல்லிகை செடியில் வந்து மொட்டு புழு தாக்குதல் பயங்கரமாக இருக்கும். அந்த மல்லிகை செடியில் வந்து நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அப்படி ஒருவேளை இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமும் ஒரு 10க்கு ஒரு பூ அப்படிங்கிற அளவில் வந்து புழுக்கள் தாக்குதல் இருக்குது அப்படின்னா அந்த புழுக்களோட தாக்குதலுக்கு இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம தாவரத்தை அறுத்து உண்ணக்கூடிய பூச்சிகள் புழுக்களுக்கு மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மருந்து வந்து ப்ரைமரியாக ரிசல்ட் ரொம்பவே அதிகமாக கொடுக்கக்கூடிய மருந்து. அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த யூஸ்க்காக தான் இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த புழுக்களை அழிக்கிறது தான் இந்த மருந்தோட மெயின் ப்ராசஸ்ஸு. எல்லா வகையான புழுக்களையும் அழிக்கும். அதேமாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா வகையான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய புழுக்களையும் அழிக்கும். இப்போது சாதாரணமாக அடல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து முட்டை போடும், அதில் வந்து அடல்ட் அழிக்கும். அதேமாதிரி முட்டையும் அழிக்கும். இந்த ரெண்டும் இல்லாமல் லார்வாவையும் அழிக்கும். அதாவது மிடில் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய நடுநிலை பருவத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு புழுக்களையும் அழிக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான நிலையில் இருக்கக்கூடிய இந்த புழுக்களை அழிக்கிறது மூலயமா நம்ம வந்து ரிசல்ட்டு கூடுதலாக இருக்கும். அதாவது ஒரு இடைவெளி நாள்னு பார்க்கும்போது அதிகமாக புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் எடுத்துக்கலாம், அதிகபட்சம் 10 நாள் வரை எடுத்துக்கலாம். அது வந்து பயிரோட வளர்ச்சியை பொறுத்து. எதனால் அப்படின்னா பயிர்களில் வந்து அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும்போது பயிர் வந்து ரொம்பவே பசுமையாக செழிப்பாக காணப்படும். அப்படி இருக்கும்போது தான் எந்த ஒரு பூச்சி தாக்குதலாக இருந்தாலும் சரி, புழுக்களாக இருந்தாலும் சரி, பயிர் வந்து ரொம்பவே கவர்ற மாதிரி இருக்கும். அப்படி கவரும்போது என்ன ஆகும்னா புழுக்கள் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து சாதாரணமாக நம்ம ஒரு வாரம் இடைவெளி எடுத்துட்டாலே போதும். எதனாலனா பயிர்களில் அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும்போது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அடித்தோம்னா தான் 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா தான் புழுக்கள் பூச்சியில் வந்து நம்ம சுலபமாகவே அழிக்க முடியும். அதேமாதிரி இந்த மருந்தோட வேலை செய்யும் திறன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கான்டாக்ட் மூலயமா மட்டும் வேலை செய்யாது, அதாவது நேரடி தொடர்பு மூலயமா மட்டும் வேலை செய்யாது, பயிர்களில் ஊடுருவி வேலை செய்யக்கூடியது. அப்படி ஊடுருவி பாஞ்சு வேலை செய்யக்கூடிய மருந்துனால ரிசல்ட் வந்து 100% கொடுக்க முடியும். அதேமாதிரி நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஈஸி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் வந்து ஆர்கனோபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் குரூப்பை சேர்ந்தது. ஆனால் இந்த மருந்து வந்து ஆர்கனோபாஸ்பேட் கிடையாது. இந்த மருந்து வந்து அத்ரனிலிக் டயாமைட் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தது. அதேமாதிரி இந்த மருந்தை வந்து ரெயின் ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கத்திரி பயிரில் வந்து புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்குது, நம்ம இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் மழை பெய்யுதுன்னா கூட இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து பயிர்களில் 100% அக்கறை இருக்கும். அதாவது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கத்திரி பயிருக்கு சொன்னோம். இப்போ கத்திரி பயிரில் வந்து புழுக்கள்லாம் இருக்குது, நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே புழுக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அப்படி அழிஞ்சதுக்கப்புறம் மழையே வந்துச்சுனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. எதனாலனா புழுக்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு, திருப்பி வர்றதுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஆகும். அதுமாதிரி இந்த மருந்து வந்து சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன், அதாவது ஊடுருவி வேலை செய்யக்கூடியதுங்கிறதுனால நம்ம மேல் இலையில் மருந்தை ஸ்ப்ரே பண்ணனாலும் இலைக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய புழுக்கள் வர அழியக்கூடிய தன்மை இந்த மருந்துக்கு இருக்குது. அதேமாதிரி புழுக்கள் தாக்குதல் அதிகமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம இந்த மருந்தை யூஸ் பண்ணுறது மூலயமா புழுக்கள் தாக்குதல் ஏற்படாமல் பரவாமல் நம்ம கட்டுப்படுத்துறது மூலயமா பயிர்களில் சாதாரணமாக வரக்கூடிய ஈல்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா மேக்ஸிமம் வரக்கூடிய ஈல்டாக இருக்கட்டும், அது ஆவரேஜ் ஈல்டோ இல்லைனா மேக்ஸிமம் ஈல்டோ, இந்த 2 ஈல்டுமே குறையாமல் தான் வரும். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது
வெண்டை பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பாகற்காய் பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுவுக்கும் இலைப்புழுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி உளுந்து பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வேறு என்னென்ன பயிர்களுக்கெல்லாம் இந்த மருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது குறிப்பாக கத்திரிக்காய் செடியில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுவுக்கு, கொண்டை புழுவுக்கு, தண்டு புழுவுக்கு இந்த மாதிரி எல்லா புழுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பச்சை மிளகாய் பயிரில் ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காய்ப்புழுவாக இருக்கட்டும், இலைப்புழுவாக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. வேறு தக்காளி பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி கேபேஜ், அதாவது முட்டைகோஸ் பயிரில் ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வேறு பருத்தியில் ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கடலையில் ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி மக்காச்சோளத்தில் ஏற்படக்கூடிய ஆர்மி வார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா போல் வார்ம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா புழுக்களுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மருந்து வந்து அதிகப்படியான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இதனால இந்த மருந்து வந்து ரிசல்ட் ரொம்பவே அதிகமாக கொடுக்கக்கூடிய மருந்து. அதேமாதிரி நீண்ட நாளுக்கு பயிர்களில் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய மருந்து. அதேமாதிரி இந்த மருந்தோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த மருந்தை எல்லா வகையான பூச்சிகளோடையும் சரி, பூஞ்சான விளைவுகளோடையும் சரி, நுண்ணூட்ட சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதுமாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கக்கூடிய பயிர்களுக்கு மட்டும் தான் இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. எந்த ஒரு பயிராக இருந்தாலும் புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்குன்னா குறிப்பாக இந்த மருந்தை வந்து நம்ம அதுக்குன்னு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாலும் இது வந்து இந்த ஸ்டெம் ஒரு தண்டு துளைப்பான்னு கேட்கும். இது இல்லாமல் கரையானுக்கு கேட்கும். இந்த கரையான் வந்து எந்த பயிரில் அதிகமாக இருக்குன்னா கரும்பு பயிரில் இருக்கும். இந்த கரும்பில் தான் குருத்து புழுவும் சரி, கரையான் தாக்குதலும் அதிகமாக இருக்கும். அதனால இந்த கரும்பில் வந்து ஈல்டை அழிக்கக்கூடியது, அந்த மகசூலை அழிக்கக்கூடியது இந்த புழுக்களும் இந்த கரையானும் தான். இதே இப்போது நம்ம மற்ற பயிர் சொன்ன இந்த புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அதில் வந்து ஒன் டைம் அந்த மகசூல் வந்து ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு வந்து சேதம் அடைஞ்சினாலோ இல்லை செகண்ட் ரவுண்ட் சேதம் அடைஞ்சினாலோ திருப்பி எடுத்துடலாம். ஆனால் இந்த கரும்பில் வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து பக்க கிளைகள் வந்து அதேமாதிரி வளர்த்தியாக ஒரு முழு கரும்பாக வர்றதுக்கு ஒரு ஃபுல் லைஃப் டைம் ஆயிரும். ஒரு 10 மாதம்னா 10 மாதம் ஆயிரும். அதனால் இந்த மருந்தை வந்து கரும்பு விவசாயிகளும் அதிகப்படியாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எந்த மாதிரியான பயிர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பூ வகை பயிராக இருக்கட்டும், காய் வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். நம்ம சொல்லிக்கூடிய புழுக்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அந்த புழுக்கள் தாக்குதல் எந்த பயிரில் ஏற்பட்டுச்சுனாலும் நம்ம இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணலாம். அதுமாதிரி இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது 0.3 ml 0.5 ml வரை ஸ்ப்ரே பண்ணலாம். தேவைப்பட்டால் 0.6 ml வரை கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவு புழுக்கள் தாக்குதல் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தனாலும், அதாவது சிவியர் ஸ்டேஜில் இருந்தனாலும், அதிகப்படியான புழுக்கள் தாக்குதல் இருந்துச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா கம்மியான புழுக்கள் தாக்குதல் அப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 0.3 ml ஊற்றி ஸ்ப்ரே கொடுக்கணும். ஸ்ப்ரே கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். நம்ம சொன்ன மாதிரி ஸ்ப்ரே கொடுத்துரும். இன்றைக்கி காலையில் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கே புழுக்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே அழிஞ்சிரும். மோரோவர் நம்ம சொன்ன மாதிரி 3 மணி நேரத்துக்குள்ளேயே அழிஞ்சிரும். ஆனால் லேட்டாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்ப்ரே கொடுக்குறீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 மணி அந்த மாதிரி டைமுக்கு பார்த்தோன்னா கூட புழுக்கள் எதுவுமே தென்படாமல் தான் இருக்கும். எதனாலலாம் எல்லாமே அழிஞ்சிருக்கும். ஸோ இந்த மருந்து வந்து 0.3 மில்லி அப்படிங்கிறது வந்து போதுமானதாக தான் இருக்கும் எந்த பயிருக்கு இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு சில பயிருக்கு மட்டும் இந்த புழுக்கள் தாக்குதலே ரொம்ப மேஜரான நோய்னா இந்த புழுக்கள் தாக்குதல் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த கத்திரி பயிர் எடுத்துக்கிட்டோம்னாலும் புழுக்கள் தாக்குதல்லேருந்து இந்த பயிரை வந்து நம்ம பாதுகாக்கலைன்னா மகசூலே எடுக்க முடியாது. ஒரு காய் நல்ல காயை பறிக்கிறது ரொம்ப சிரமமாயிரும். அதேமாதிரி தான் இந்த மல்லிகைப்பூ செடியில், இந்த பூச்செடியில் பார்க்கும்போது மல்லிகைப்பூ செடியில் இந்த மொட்டுப்புழு தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும். இந்த மொட்டுப்புழு தாக்குதல் வந்து நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா ஒரு மொட்டில் புழு வருதுன்னா ஒரு கொப்புக்கு வந்து ஒரு 5 மொட்டு வருது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டில் புழு தாக்குதல் ஏற்படுதுன்னா மீதி 4 மொட்டுமே அவுட் ஆயிரும். அதில் ஒரு பூவுமே பறிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி புழுக்கள் தாக்குதலே முக்கியமான நோய்களாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து நம்ம இந்த மருந்தை 0.3 மில்லிங்கிற அளவில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்து பார்க்கணும். ஒரே ஒரு ஸ்ப்ரே. இந்த ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வார இன்டர்வல் நம்ம எடுத்துக்கலாம், இடைவெளி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த 0.3 மில்லி யூஸ் பண்ணியும் அடுத்த நாள் நம்ம பார்த்தா கூட புழுக்கள் தென்படுற மாதிரி இருக்குன்னா ஒன்று இந்த மருந்து வந்து சரிவர படாமல் இருந்திருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் ஏதாவது ஒரு வெட்டிங் ஏஜென்ட் கூட சேர்த்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா இடமும் மருந்து வந்து சரிவர ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்போது புழுக்கள் எந்த இடத்துல இருந்தனாலும் நல்லாவே அழிஞ்சிரும். அப்படி இந்த மாதிரி வெட்டிங் ஏஜென்ட் கலந்தும் புழுக்கள் வந்து அழிஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுமாதிரி இந்த மருந்தை வந்து 0.3 ml யூஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது கூடவே வேறு ஏதாவது அடிஷ்னலாக கலந்துக்கணும். அடிஷ்னலாக நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா எமாமெக்டின் பென்சோயிட் 5% SG ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி. இதுவும் ஸ்பெசிஃபிக்காக புழுக்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து தான்.
ஸோ அந்த மருந்தையும் இந்த கோரஜன் மருந்தையும் சேர்த்து பயன்படுத்துகிற மூலிமா புழுக்கள் வந்து 100% கட்டுப்படுத்திடலாம். இந்த கோரஜன் மருந்தை மட்டும் நம்ம தனியாக பயன்படுத்தினாலுமே 90% மேலே ரிசல்ட் கிடச்சிரும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 10% உள்ளான ரிசல்ட் மட்டும்தான் பாதிக்கும். அப்படின்னா இப்போது பூவை பேரில் இந்த மல்லிகையை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம், அதை வச்சு சொல்லிடுறோம். 10 பூக்கு 9 பூ நல்ல பூவாக இருக்கும், ஒரு பூ புழுவால் பாதிக்கப்பட்டிருக்கும். அது பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இதை 0.3 ml யூஸ் பண்ணாலே போதும். இப்படி 100% வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த EM1ஐயும் இதையும் சேர்த்து பயன்படுத்திக்கணும். அப்படி இந்த ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. இந்த மருந்துலேயே, அதாவது இந்த கோரஜன் மருந்துலேயே 100% ரிசல்ட் கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம இது வீடியோவோட மிடில் சொன்ன மாதிரி 0.5 இல்லைனா 0.6 ml யூஸ் பண்ணால் தான் கட்டுப்படுத்த முடியும். அதை வந்து நம்ம 0.3 வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுக்குறோம், செகண்ட் ஸ்ப்ரேவே 0.6 அந்த மாதிரி கொடுக்குறோன்னா அது தப்பு. அப்படி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து 0.3 ml கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு வாரம் கழித்து 0.4 ml கொடுத்து பார்க்கணும். அதில் ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா நம்ம அதோட நிறுத்திக்கலாம், எல்லாம் அதே கண்டினியூ பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை. அப்படி அதுலேயும் கிடைக்கலங்கிறவங்க 0.5 ml அதுக்கப்புறம் தான் மாறணும். எடுத்த உடனே 0.3 கொடுத்துட்டு திருப்பி 0.5 0.6 கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் டோஸை வந்து கூட்டி கொடுக்கணும். அப்படின்னா தான் புழுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 10 ml வந்து 150 ரூபாயிலேருந்து ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இதுவே இதோட கூடுதலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 30 ml பேக்கேஜ் வந்து 450 ரூபாயிலேருந்து ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இதோட கூடுதலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 60 ml பேக்கேஜாக இருக்குது, அது வந்து 850 ரூபாயிலேருந்து ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இப்போது 30 mlக்கும் 60 mlக்கும் பார்த்தா நமக்கு 50 ரூபா லெஸ் ஆகுது. இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜையும் குறைக்கலாம். அதே மாதிரி அதிகப்படியான பரப்பளவில் வந்து பயிர் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 150 ml பேக்கேஜாக இருக்குது, அதை வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. அதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1850 ரூபாயிலேருந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 60 ml பேக்கேஜோட ப்ரைஸு இன்ட்டு 2 போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1700 ரூபா வருது. அதே மாதிரி 30 mlோட பேக்கேஜ் 450 ரூபாங்கிற பட்சத்தில் 1700 450 2150 ரூபா வருது. ஆனால் நமக்கு வந்து 1850 ரூபாயிலேருந்து கிடைக்கிது 150 ml பேக்கேஜ். ஸோ ஓவராலாக 300 ரூபா லெஸ் ஆகுது. இந்த 300 ரூபா லெஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரே பேக்கேஜாக கிடைக்கிற மூலிமா பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் குறையுது, நமக்கும் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்சியாக நம்ம சொன்ன மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் ஒன்று பண்ணுங்கள். இந்த மருந்தை வந்து ஏற்கனவே எந்த விவசாயிகளாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அதோட ரிசல்ட்டு சொல்லுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய எல்லா விவசாயம் வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும்.